ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கிலீஷில் 26 எழுத்து தான் இருக்குது. ஆனால் இந்த 26 எழுத்தை வச்சு என்னால் வார்த்தைகளை படிக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, அதை படிக்கிறதுக்கான எளிமையான மெத்தடை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக நம்ம கிளாஸஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு மெத்தடு தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 20 சவுண்டு பார்த்துருப்போம். ரைமிங் வேர்ட்ஸ். இந்த சவுண்டு என்ன, அதாவது இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வர சவுண்ட் என்ன, அந்த சவுண்டை வச்சு வார்த்தைகள் எப்படி ரைமிங்கா நம்ம ரீட் பண்ணி படிச்சுக்கிறது, சவுண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைமிங் வேர்ட்ஸை நீங்க ரிப்பீட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல இங்கிலீஷ் ரீடிங்ல ரொம்பவே சிரமப்படுறீங்க, எழுதுறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, தமிழ் மீடியம் தான் படித்தேன், எதுவா இருந்தாலும் இங்கிலீஷை நல்லா உங்களுக்கு ஃப்ளூவெண்டா ரீடிங் பண்றதுக்கும் எழுதுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசிக்கா கத்திக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ நம்ம தொடர்ச்சியாக நிறைய லெசன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான 20 சவுண்ட் என்னென்ன, அதுக்கான ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐயும் டீயும் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டு. இங்கே ஐக்கு இ அப்படிங்கிற சவுண்டு வருது. டீயோட சவுண்டு இட். இட் இது எப்படி படிக்கணும்னா இட். எக்ஸாம்பிள் பாருங்க. hit, hit, fit, fit, pit, pit. Okay, so இது it, it, hit, fit, pit. Next one et, ed. அதாவது எட் அப்படின்னு படிக்கூடாது, டி வந்திருக்கு இல்லையா, அதனால எட். எட் அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் ரெட், ரெட், பெட், bed, fed, fed, ed. இது இட்டு, இது இட்டு. டீக்கும் டீக்கும் நம்ம உச்சரிப்பு உச்சரிக்கிற விதத்துல தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருக்க எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஒரே மாதிரியான சவுண்ட் நம்ம சொல்லக்கூடாது. டு 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 அந்த சவுண்டு. ஓகே. ரெட், பெட், ஃபெட். என், பென், ten, men, pen, ten, men. At, at. இது at, இது at. Cat, bat, mat, at, at. Okay. Cat, bat, mat, app, app, map, map, lap, lap, app, lap, cap, app, cap. Okay. Hit, fit, pit. Red, bed, fed. Pen, ten, men. Cat, bat, mat, map, lap, cap. So அடுத்த 5 sounds பாருங்க. ISH, ish. என்ன சவுண்டு? ish. எக்ஸாம்பிள் dish, dish, dish. Fish, fish, fish. Wish, wish, wish. அடுத்தது OON. இங்க டபுள் ஓக்கு ஊ அப்படிங்கிற சவுண்டு. என்னோட சவுண்ட் இன் ஊன், ஊன். எக்ஸாம்பிள் சூன், சூன், சூன். நூன், நூன், நூன். மூன், மூன், மூன். OW, ow, ow. How, 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 how. Now, now. Cow, cow. How, now, cow. ICK. இது உங்களுக்கு இக்குன்ற சவுண்டு வரும். ஐயோட சவுண்டு இ, சிகேயோட சவுண்டு இக்கு. இக்கு அப்படின்ற சவுண்டு வரும். அப்போ டிக், கிக், பிக், tick, kick,
pick, tick, kick, pick. Next OLE. இது O-E ரூல் வரும். அப்போ ஓட லாங் சவுண்ட் ஓல் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் ஹோல், மோல், ரோல். ஹோல், மோல், ரோல். ஹோல், மோல், ரோல். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓல் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஹோல், மோல், ரோல். டிக், கிக், பிக். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த சவுண்ட்ஸ் வந்து பாருங்க. டபுள் இடி. ஈடு, ஈடு. சீடு, ஃபீட், நீடு. சீட், ஃபீட், நீடு. சீட், ஃபீட், நீடு. ஏவ், A-E ரூல். ஏவ். கேவ், சேவ், வேவ். கேவ், சேவ், வேவ். கேவ், சேவ், வேவ். ING, இங், இங். சிங், ரிங், விங். சிங், ரிங், விங். ஓட், boat, coat, goat. boat, coat, goat. bow, go, go, go. இதுவும் இக்கு, இதுவும் இக்கு தான். ஆனா இது வந்து இக்கு, இது இக்கு, கு சவுண்ட் கொடுக்கணும். அப்போ boat, coat, goat. ump, ump. jump, dump, lump. jump, dump, lump. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஏட், ATE, ஏ சவுண்டு ஏட். ஃபேட், மேட், லேட். ஃபேட், மேட், லேட். கம், கம். சம், யம். கம், சம், யம். கம், சம், யம். அப், கப், டப், ரப். அப், கப், டப், ரப். அட், பட், மட், கட். பட், மட், கட். கப், அப், அப். UP, அப். கப், டப், பப். கப், டப், பப். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த சவுண்ட்ஸ் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தைகளை இந்த காம்பினேஷன்ல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அங்க ஐ இருக்கு, அடுத்து NG இருக்கு. இந்த ஐக்கு ஐயோட சவுண்ட் வருமா, ஈங்கிற சவுண்ட் வருமா, இல்ல ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணுமா, என்ன சவுண்ட் வருமா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி சவுண்ட்ஸை நம்ம ரிப்பீட்டா ப்ராக்டிஸ் பண்றது மூலமா, ஓகே இந்த காம்பினேஷன் வரும்போது இந்த வவல் லெட்டருக்கு இந்த சவுண்டு தானே வருது, அப்போ ஈஸியா நம்மளால படிச்சிட முடியும். அதே மாதிரி அந்த சவுண்ட்ஸை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம எழுதிடவும் முடியும். இருக்கிற எல்லா வார்த்தைகளையுமே நம்மளால மெமரி பண்ணிக்கிட்டு தான் எழுதணும் அப்படின்னா அது ரொம்பவே சிரமம். அப்படி இருக்கும்போது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் எப்படி உங்களுக்கு ரீடிங் சொல்லி கொடுத்தனோ சேம் அதே மாதிரி இந்த சவுண்ட்ஸை சொல்லிட்டு அடுத்து இருக்க அந்த ரைமிங் வேர்ட்ஸை சொல்லி சொல்லி பாருங்க. நல்லா உங்களுக்கு சவுண்ட்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகும். கண்டிப்பா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி 20 சவுண்டு, இப்போ 20 சவுண்டு, மொத்தமா 40 சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் வீடியோஸை பார்த்து உங்களால் இங்கிலீஷ் ரீடிங் பண்ண முடியுதா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.